வணக்கம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்பினாலும் பிரார்த்தனையாலும் விரைவாக உடல்நலம் தேறிக்கொண்டிருக்கிறேன். ஓரிரு நாட்களில் உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன். நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். எனக்காக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இன்று மாலை 4 மணிக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பிஜேபியின் பூத் காரியகர்த்தர்களுடன் கலந்துரையாட இருக்கிறார். எனது பூத் வலிமையான பூத் என்கின்ற கலந்துரையாடலில் நாம் அனைவரும் நமோ ஆப் செயலி மூலம் இணைந்து அவருடன் பேசுவதும் அவர் பேசுவதை கேட்பதுமாக இந்த நிகழ்வை வெற்றிகரமாக மாற்ற வேண்டும். தமிழகத்தின் மீது அளப்பரிய அன்பும் தமிழகத்தினுடைய ஆற்றல் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் வைத்திருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியின் மூலமாக நமது அன்பினை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 4 மணிக்கு நாம் அனைவரும் பிரதமர் மோடிஜி அவர்கள் பேசுவதை கேட்க காத்திருப்போம். நன்றி. கோவை வடக்கு தொகுதியின் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் இருந்தபடியே வீடியோ மூலமாக மக்களிடம் பேசியிருக்க விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் பிரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் விரைவில் குணமடைந்து வருவேன் என வீடியோ மூலமாக தெரிவித்திருக்கிறார். விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். இதனிடையே நேற்று தேர்தல் பரப்புரையின் போது இடையே வானதி சீனிவாசனுக்கு திடீரென கால் வீக்கம் ஏற்பட்டது. இதனால் அவர் அவினாசியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் 48 மணி நேரம் அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தனர். இதனால் இன்று காலை முதலே வானதி சீனிவாசன் இல்லாமலேயே தொகுதிக்குள்ளாக பாஜகவினர் அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக வானதி சீனிவாசனுடைய மகன் அவர்கள் அந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அவர் நேரடியாக களமிறங்கி தன்னுடைய தாயாருக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தனது எக்ஸலத்தின் வாயிலாக ஒரு பதிவு ஒன்றை வானதி சீனிவாசன் வெளியிட்டிருக்கிறார். அது வீடியோவாக அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் உங்கள் அன்பான வாழ்த்துக்களும் எனக்காக இறைவனிடம் மனமுருக வேண்டிக் கொண்டதற்கும் மனமார்ந்த நன்றி. இந்த தருணத்தில் என்னுடைய நின்ற அனைத்து அண்ணன்களுக்கும் அக்காக்களுக்கும் தம்பி தங்கைகளுக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பும் என் மனதில் பதிந்திருக்கிறது. உங்கள் பிரார்த்தனையே என் வலிமை, உங்கள் நம்பிக்கையே என் மருந்து. விரைவில் குணமடைந்து உங்களிடையே வருவேன். மீண்டும் சந்திப்போம், வெற்றி கொண்டாடுவோம். இந்த தேர்தலில் நம் வெற்றி நிச்சயம், வெற்றி நமதே என்று அவர் அந்த வீடியோ பதிவின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.